ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கம் விலை நேற்று சற்று குறைந்த நிலையில் இன்றும் குறையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்று தாறுமாறாக உயர்ந்து வரலாற்று உச்சத்தை தொட்டுவிட்டது தங்கம் விலை. ஒரு வாரத்திற்கு சேர்த்து வைத்து ஒரே நாளில் உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் தங்கம் விலை 370 ரூபாய் அதிகரித்து 15,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஒரு சவரன் 2,960 ரூபாய் உயர்ந்து 1,22,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 13 ரூபாய் அதிகரித்து இன்று சென்னையில் 1 கிராம் வெள்ளி 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று இந்தியாவில் விலை சற்று குறைந்திருந்தாலும் கூட பலரும் எட்டிப்பிடிக்க முடியாத நிலையில்தான் தங்கம் இருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க மத்திய வங்கி கூட்டம் கடந்த 2 நாட்களாக நடக்கும் நிலையில் இன்று வட்டி விகிதம் குறித்த முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. இந்த வட்டி விகித முடிவுகள் தான் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்பதை நேரடியாக முடிவு செய்யும். அமெரிக்க மத்திய வங்கி நிலைப்பாட்டின் 3 சாத்தியமான சூழல்களும் அதற்கு ஏற்றபடி தங்கத்தின் விலையில் எப்படி மாறுபாடு இருக்கும் என்பதையும் பார்க்கலாம். இந்த முறை வட்டி விகிதம் குறைக்கப்படாது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஆனால் வட்டி குறைப்பு இல்லை என்பதோடு ஃபெட் வங்கி என்ன சொல்கிறது என்பது முக்கியம். நிலைமை பரவாயில்லை. 2026ஆம் ஆண்டுக்குள் வட்டி விகிதம் இருக்கும் என்பது போல அமெரிக்க மத்திய வங்கி சொன்னால் ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் டாலர் மேலும் பலவீனமடையும். கடன் பத்திரங்களின் மதிப்பு குறையும். தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும். ஏற்கனவே உச்சத்தில் இருக்கும் தங்கம் இன்னும் உயரும் போது அது மக்களுக்கு சிரமத்தையே கொடுக்கும். அடுத்ததாக நடுநிலையான நிலைப்பாடு. வட்டி விகிதங்கள் மாறப்போவதில்லை என்ற அறிவிப்போடு வட்டி குறைப்பு எப்போது என்பது குறித்த தகவல் எதையும் ஃபெட் தலைவர் பவல் பகிராமல் நடுநிலை வகித்தால் தங்கம் விலை இதே வரம்பில் இருக்கும். பெரிய அளவில் ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. அடுத்த சில நாட்களுக்கு இதே நிலை தொடரும். அதே நேரம் வட்டி குறைப்பு இல்லை என்பதோடு சேர்த்து சில காட்டமான கருத்துக்களை கூறினால் நிலைமை மொத்தமாக மாறிவிடும். வட்டி குறைப்புக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்பது போன்ற கருத்தோடு பணவீக்கம் குறித்து எச்சரிக்கை விடுத்தால் அதை ஆங்கிலத்தில் ஹாக்கிஷ் நிலைப்பாடு என சொல்வார்கள். தங்கம் விலை குறைய இது போன்ற சூழலே தேவை. இப்படி ஹாக்கிஷ் நிலைப்பாடு எடுக்கும்போது டாலர் மதிப்பு உயரும். இதனால் அமெரிக்க பத்திரங்களின் மதிப்பு உயரும். மறுபுறம் தங்கம் விலையும் கூட கணிசமாக குறையும். இந்த சூழலில் ஃபெட் தலைவர் பவல் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறார் என்பது முக்கியம். மிகவும் எச்சரிக்கும் துணியில் அவருடைய வார்த்தைகள் இருந்தால் தங்கம் விலை பெரிய அளவில் சரியும். இல்லை என்றால் ஓரளவுக்கு சரியும். இந்த நிலைப்பாடு எடுக்கப்படும் போது 1 கிராம் தங்கத்தின் விலை 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை சரிய வாய்ப்பிருக்கிறது. இருப்பினும் இதையும் கூட நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அவர் எச்சரித்தவுடன் ட்ரம்ப் வெளியே வந்து திடீரென ஏதாவது வரி பற்றியோ அல்லது அமெரிக்க மத்திய வங்கிக்கு எதிராகவோ காட்டமான கருத்துக்களை சொன்னால் தங்கம் விலை பெரிய அளவில் குறையாது. எது எப்படியாக இருந்தாலும் இன்றிரவு அமெரிக்கா எடுக்க போகும் முடிவு ரொம்பவே முக்கியம். எதிர்காலத்தில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பதை இதுதான் தீர்மானிக்கப் போகிறது. அமெரிக்க நேரப்படி மதியம் 2 மணிக்கு, அதாவது இந்திய நேரப்படி நள்ளிரவில் இந்த தகவல்கள் வெளியாகும். அதை பொறுத்தே தங்கம் விலையும் மாறும். எந்த முடிவாக இருந்தாலும் நாளை இந்திய மார்க்கெட்டில் தங்கம் விலை சுழன்றடிக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் முதலீட்டாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய 5 முக்கியமான காரணிகளை பார்க்கலாம். உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் சூழலில் நிலவக்கூடிய நிச்சயமற்ற தன்மையால் முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இதன் விளைவாக இந்த உலோகங்களின் மொத்த சந்தை மதிப்பு உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் மதிப்பிற்கு இணையாக உயர்ந்துள்ளது. சர்வதேச ஸ்பாட் சந்தையில் ஒரு அவுன்ஸின் விலை என்பது $5,000 தாண்டிவிட்டது. வரலாற்று உச்சத்தை எட்டியிருக்கிறது. தற்போது $5,086 அருகில் காணப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் வரி விதிப்பு பதற்றம், கிரீன்லாந்து விவகாரம், இதன் விளைவாக டாலரில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கம், பங்குச் சந்தைகளில் காணப்படும் கலைவரம் என பலவும் முதலீட்டாளர்களை பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி நகர வழிவகுத்திருக்கிறது. மூச்சு முட்ட வைக்கும் இந்த விலை உயர்வு இத்துடன் முடிந்துவிட்டதா என்றால் நிச்சயம் கிடையாது. இது இன்னும் ஏற்றம் காணலாமோ என்ற ஒரு அச்சத்தை தான் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து உலகளாவிய கடன் நெருக்கடி என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என கூறக்கூடிய நிபுணர்கள், கட்டுப்பாடற்ற கடன்களை சமாளிக்க அரசாங்கங்கள் பணவீக்கத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடும்.
அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சியடைவது தங்கத்தின் விலையேற்றத்தை இன்னும் வேகப்படுத்தும். டாலர் அல்லாத மற்ற நாணயங்களை வைத்திருப்பவர்களின் வாங்கக்கூடிய திறன் அதிகரிப்பதால் இது தங்கத்தின் மீதான மோகத்தை இன்னும் அதிகரிக்கும். இது மேலும் விலையேற்றத்திற்கு வழிவகுக்கலாம். ஏற்கனவே பேங்க் ஆஃப் அமெரிக்கா அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 2026இல் $6,000 தொடும் என கணித்துள்ளது. இதேபோல ஜேபி மார்கனும் நீண்ட கால அடிப்படையில் $6,000 எட்டலாம் என கணித்துள்ளது. இந்த டார்கெட் விலையானது மத்திய வங்கிகளின் தேவை, பாதுகாப்பு கருதி முதலீட்டாளர்கள் வாங்கக்கூடிய தேவையும் உயரும். எனவே மத்திய வங்கிகளின் தேவை அதிகரிக்கும். அவர்கள் தங்கத்தை நோக்கி செல்வார்கள். பாதுகாப்பு கருதி முதலீட்டாளர்களும் தங்கத்தை தான் அதிகம் வாங்குவார்கள். இது தொடர்ந்து விலையேற்றத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.